கெட்ட நேரம்ன்றது ஜோதிடர்களுக்கு வரும், ஆன்மீக பெரியோர்களுக்கு வரும். நல்ல நேரம்ன்றதும் கெட்ட நேரம்ன்றதும் எல்லோருக்கும் வரும். அதனால தான் ஒரு மனிதன் 30 வருடம் போல் வாழ்வதும் 30 வருடம் போல் தாழ்வதும் இல்லைன்றது தான் எல்லா கணக்கும். விதி என்பது, கர்மா என்பது ரொம்ப முக்கியம். இந்த கடைசி நேரங்களில் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் முடிய போகிற நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்தால் கூட இன்னைக்கு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனாலும் அதை மீறி ட்ராவல் நடக்கும், விபத்து நடக்கும். இதுதான் இந்த விதின்றது. ஸோ ஐயாவுடையது ஐயாவுக்கு நிறைய பேர்கள் இப்போ எங்கள் கூட அன்றைக்கி கூட பேசுகிறச்ச கூட அவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறச்ச பையனுடைய இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும் ஐயா அவருக்கு. ஏன்னா பையனுடைய நிச்சயதார்த்தம் இப்போ கல்யாணம், இப்போ அவருக்கு 6ஆம் தேதி தான் நிச்சயதார்த்தம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். ஹெல்த்தெல்லாம் செல்வி நல்லா இருக்குது, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் ஃபிட்டாக பார்த்துக்கிறேன். அவருக்கு அந்த நம்பிக்கை. ஏன்னா அவர் நிறைய மருத்துவர்களுடன் தினமும் ஆலோசிப்பார். அவருக்கு அந்த உடல் கான்சியஸ் ரொம்ப அதிகம். அவருக்கு நீங்கள் ஜோதிடத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணுமானாலும் பேசினாலும் பிடிக்கும். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னா மட்டும் பிடிக்காது. ஏன்னா அவருக்கு அதில் அவர் முழுமையாக தன்னை நம்பினார்.